என்னம்மா தனியா பேசணும்னு சொன்னீங்க, வீட்டுக்கே வந்துருக்கலாமே. சார் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அது இங்கதான் கரெக்டா இருக்கும். சொல்லுங்க சார். நீங்க சொன்ன மாதிரி பரசுவும் மருதுவும் நல்லவங்க இல்ல. ஆர்கே அவங்கள தன்னோட சுய லாபத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா அவங்க 2 பேரையும் கொலை பண்ணது சிவா தான். சிவாவா? அது யாரு? சார் நான் சொல்றேன், நீங்க கொஞ்சம் கோவப்படாம கேட்கணும். சொல்லுங்க சார். நான் ஒரு பையனை லவ் பண்றேன். அவர் SSB கொரியர்ல ஒர்க் பண்றாரு. அவருக்கு இந்த ட்ரக் டீலிங் பத்திலாம் எதுவுமே தெரியாது. ஆனா ஆர்கே, பரசு, மருது அவங்க ஆளெல்லாம் கிடையாது. அவன்தான் பரசு மருதுவ கொலை பண்ணிட்டான். சார் இந்த விஷயத்தை உங்க பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் சால்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த கேஸ் அவர் மேல வரக்கூடாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம். பரசுவும் மருதுவும் என் கையால சாக வேண்டியவங்க தான். அந்த பையன் பேரு என்ன? சிவா. சிவா பையன் பண்ணது கரெக்டு தான். என்னதான் கொஞ்சம் சுத்தல்ல விட்டான். பரசு பிரச்சனை பெருசா ஒன்றும் இல்லை, மருதுக்கு தான். எவிடன்ஸ் ஒன்றும் பெருசா ஸ்ட்ராங்கா இல்லை. சார் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் ஆகுதான்னு பாருங்க. மருதுவா இது? பரவாயில்லையே, நல்லா தொக்கதான் மாட்டிருக்கான். இது ஒண்ணு போதுமே ஆர்கேவோட அரசியல் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு. பரவாயில்லம்மா, பையன் நல்லா தைரியமான பையன் தான். ஆர்கே ஏரியாக்குள்ளேயே போயிட்டு வந்திருக்கான். நல்ல ஆளதான் பிடிச்சிருக்க. சார் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நீ சந்தோஷமா வீட்டுக்கு போ. ஆர்கேவோட பொலிட்டிக்கல் மார்க்கெட்டையே காலி பண்ணிடலாம். என்ன நாளைக்கு இந்த நியூஸ் எல்லா சேனல் ஹெட்லைன்ஸ்ல வர மாதிரி பாத்துக்கோ. ஓகே சார், டெஃபினட்டா பாத்துக்கிறேன். சரிம்மா. தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். அந்த பையனை வந்து என்ன பார்க்க சொல்லுங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும், பார்த்து போங்க. ஓகே சார், தேங்க்யூ. சீக்கிரம் வாமா. இதுக்கு இவ்வளவு நேரமா? பார்சல்லாம் முன்ன மாதிரி போயிட்டு இருக்கா? அதெல்லாம் கரெக்டாக தானே போயிட்டு இருக்கு. அவன் யாருன்னு தெரிஞ்சுதா? அண்ணே, மருதுவன் என்ன பிளான் பண்ணி போட்டதா வெளியே சொல்லிக்கிறாங்கண்ணே. யார் எதுன்னு தெரியலண்ணே, ஆனா புதுசா யாரோ ஒருத்தன் இப்ப கிளம்பியிருக்கான்னு தெரியுதுண்ணே. எங்கடா வந்து பேசுற? எங்க வந்து பேசுறீங்க? அவனை பத்தி என்கிட்ட பெரிய பேசுற? அவன் எவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு என் கையால தான் சாவு. ஏய், அவனை தேடி கண்டுபிடிச்சு நம்ம எடுத்துக்கூட போ. என்ன காசி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாயா வா. என்னடா ஆளையே காணவே பார்த்தேன். எல்லாம் உன்னால வந்தது. மருது செத்து 1 வாரம் ஆகுது. இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. என்ன போலீஸோ என்ன இதுவோ? நீ சொல்றதுல எனக்கு புரியுது காசி. ஆனா எல்லாமே உன் பக்கம் ஃப்ரேம் பண்ணி வச்சிட்டாங்களே. மேல் இடத்துல இருந்து ஒரே பிரஷர். உன் மேல ஆக்ஷன் எடுக்காம என்னால இருக்கவே முடியாது. மருதுவ கொண்டது நீதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி டீலனா வேற யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லு. நான் அவன் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன். எனக்கும் வேலை ஈஸியாகும்ல.
நானும் என் டிபார்ட்மெண்ட்ல எடுத்து சொல்றதுக்கு வசதியா இருக்கும் பாரு. யோசிச்சுட்டு இருக்காத காசி, சட்டு போட்டுன்னு முடிவு பண்ண. எலெக்ஷன் வர டைம் ஆயிடுச்சு. சரி அப்ப நான் வரேன். போலீஸ்காரன் நம்மளை தேடி வந்து சொல்லிட்டு போறத பார்த்தா எனக்கு என்னவோ இது சரியா படல. இதுக்கு மேல அமைதியா இருக்க முடியாது. நம்ம பசங்களை விட்டு தேட சொல்லு. சரிண்ணா. ஓ வந்து எடுத்து போடி. பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஆர் காசி சட்டத்திற்கு புறம்பாக சிலை கடத்தலில் ஈடுபடும் வீடியோ ஆதாரங்கள் வெளிவந்துள்ளன. தற்போது இந்த வீடியோ இணையதளத்திலும் சமூக வலைதளங்களிலும் வேகமாக பரவி வரும் நிலையில் அவரின் உறவினர் பரப்பு மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. எனக்கு சீட்டு என்னாச்சு? எங்க கோவமா இருக்கீங்க? போச்சு. என்னடா ஆச்சு? அக்கா ஒரே பிரச்சனை ஆயிடுச்சுக்கா. இந்த தடவை தலைவர் அண்ணனுக்கு வேற சீட் இல்லைன்னு வேற சொல்லிட்டாருக்கா. அச்சச்சோ, என்னடா சொல்ற? நீ முதல்ல டிவியை போட்டு பாருக்கா. நான் மல்லிகா மாமா சீட்டோட வந்திருக்க பாத்தியா? ஆமா, பொல்லாத சீட்டு வாங்கிட்டேன். முதல்ல ஜெயிப்பியா சொல்லு. நீ இப்படி சொல்றீங்க? எல்லாத்தையும் ஜெயிக்க போது நாம தான். ரொம்ப பேராசையா? பேராசை தாண்டி போடி. பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏவும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஆர் காசி சட்டத்திற்கு புறம்பாக சிலை கடத்தலில் ஈடுபடும் வீடியோ ஆதாரங்கள் வெளிவந்துள்ளன. தற்போது இந்த கூப்பிடுறா மங்களாவை. இப்ப சந்தோஷமா? நான் சேர்த்து வச்ச அரசியல் எல்லாம் போச்சு. இப்ப சந்தோஷம் தானே உனக்கு? டேய், சும்மா என்கிட்ட வந்து கதாத. நான் ஒண்ணும் உன் பொண்டாட்டி கிடையாது. வந்துட்ட கையை தூக்கிட்டு. ஹலோ, யாரு? நிறுத்துங்கடா. அண்ணா இவதானே நம்ம பரசுவியும் நம்ம மருந்துவையும் போட்டு தள்ளுது. எல்லா பிரச்சனைகளும் இவதானே காரணம். அது மட்டும் இல்லண்ணே, நம்மள பத்தின எல்லா எவிடன்ஸையும் அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணுகிட்ட கொடுத்து மாட்டு வச்சது இவன் தானே. விடக்கூடாதுண்ணே இவனை.
ஆமாடா, எல்லாத்தையும் இப்ப வந்து நொட்டுங்க. ஒன்னத்துக்கு நீ ஊனு சொல்ல இப்ப மட்டும் அடைச்சி வாய முடுங்கடா. ஏய், அவன் மூஞ்சில இருக்க துணியை கைட்டுறா. அந்த முன்சாமியோட பையன்ல. ஆமாண்டா, இவன் அக்கா கூட நம்ம எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செஞ்சா. அவ பேர் கூட ஏதோ பூங்கொடி. பூங்கொடி ஏண்டா, உன் குடும்பத்துக்கு ஒரு வேலையா இல்லையா? நீங்க எல்லாருமே என் கையாலேயே சாப்பிடணும்னு வர வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? உங்க அக்கா ஏதோ வேலை செஞ்சமா சம்பளம் வாங்கணுமான்னு இல்லாம நான் செய்யற எல்லா வியாபாரத்திலையும் மூக்க வந்து நுழைச்சா. அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி உங்க அக்கா லவ் பண்ணதால சூசைட் பண்ணிட்டு சாகல. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.